Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்நாட்டில் தரமான மதுபானங்கள் கிடைப்பதில்லை என்ற புகாரின் காரணமாக கர்நாடகாவில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் மற்றும் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் இணைந்து பேரணாம்பட்டு அருகே கோட்டா கூற்றோடு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வேகமாக வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1800 மது பாக்கெட்டுகளை 29 அட்டை பெட்டிகளில் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து காரை ஓட்டி வந்த பேரானம்பட்டைச் சேர்ந்த பயாஸ் அகமது என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த கடத்தலில் தொடர்புடைய ஆந்திராவைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் தரமான மதுபானங்கள் மற்றும் விரும்பிய பிராண்டுகள் கிடைப்பதில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஒருமுறை ஒரு பிராண்டு கிடைத்தாலும் அடுத்த முறை வேறு பிராண்டு மட்டுமே விற்பனைக்கு இருப்பதால் மக்கள் வெவ்வேறு பிராண்டுகளை மாற்றி பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. இதனால் ஒரே பிராண்டை தொடர்ந்து பயன்படுத்துவது டாஸ்மாக் கடைகளில் சாத்தியமில்லாமல் உள்ளது. எலைட் டாஸ்மாக் கடைகளிலும் இதே நிலை நீடிக்கிறது. இந்த குறைபாட்டை பயன்படுத்தி கள்ள மது விற்பனையாளர்கள் கர்நாடகா மற்றும் புதுச்சேரியில் இருந்து தரமான மற்றும் பிராண்டட் மதுபானங்களை கடத்தி தமிழ்நாட்டில் விற்பனை செய்து வருகின்றனர். இது காவல்துறைக்கு தெரிந்திருந்தாலும் பல இடங்களில் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் சில இடங்களில் மட்டுமே இதுபோன்ற கடத்தலை காவல்துறை தடுத்து நிறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்திய தகவலின்படி தமிழ்நாட்டில் கள்ள மது கடத்தல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கர்நாடகா மற்றும் புதுச்சேரியிலிருந்து மது பாக்கெட்டுகள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. 2024 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் 1500க்கும் மேற்பட்ட கள்ள மது கடத்தல் வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். மேலும் கர்நாடகாவில் இருந்து கடத்தப்படும் மதுபானங்கள் தமிழ்நாட்டை விட குறைந்த விலையில் கிடைப்பதால் இந்த கடத்தல் அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுக்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் காவல்துறையின் மெத்தன போக்கு குறித்து பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.